ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நாளைய தினம் புதன்கிழமையில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி பித்ருக்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். இந்த நாளில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை விளையாட்டாக கூட ஒரு முறை வாய்விட்டு உச்சரித்தாலே போதும். பித்ருக்கள் மனசு சந்தோஷம் அடைஞ்சி உங்களுக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பையும் கொடுப்பாங்க. அது என்ன மந்திரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன மந்திரத்தை எந்த நேரத்தில் உச்சரிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். நாளைய தினம் பித்ருக்களுக்கு ரொம்ப உகந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மகாலய அமாவாசை. மகாலய பட்சத்தோட கடைசி நாள். காலைல எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான வேலையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. நாளைய தினம் சூரிய உதயம் அப்படிங்கிறது காலையில் 6 மணி 5 நிமிடத்துக்கு பிறகு தான் வரும். அதே மாதிரி மதியம் 12 மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துடலாம். காலையில் ஒரு 11 மணி 11:45 கூட படையல் போட்டுருங்க. அப்படி அந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா 12 மணி 1:30 மணிக்கு ராகு காலம் முடிஞ்சு 1:35 மணி 2 மணி இந்த ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் படையல் போடலாம். இது எப்பவும் போல் நீங்கள் ஒரு வருடமும் மகாலய அமாவாசை அன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான். பித்ருக்கள் அதை மனசார ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி மாலை நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகணும். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை இரவு 12 மணிக்குள்ளே ஒரு முறையாவது வாய் விட்டு உச்சரிச்சிடுங்க. அதுவும் உங்கள் பித்ருக்களை மனசார நினச்சிக்கிட்டு உங்கள் முன்னோர்களை மனசார நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு முறை விளையாட்டாக சொன்னால் கூட போதும். இந்த மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பித்ருக்களுக்கு நீங்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாலோ இல்லை பித்ரு சாபம் பித்ரு தோஷம் உங்களை தாக்கியிருந்தாலோ அதுலேருந்து வெளிவரக்கூடிய நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இது. அவங்க மட்டும்தான் சொல்லணுமா? பித்ருக்கள் வழிபாடு செய்கிறவங்க சாதாரணமாக சொல்லக்கூடாதா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பித்ருக்களை வழிபடும்போது பித்ருக்கள் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உடனே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. குறைந்தது ஒரு முறை, அதிகபட்சம் எத்தனை முறை வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். இவ்வளவுதான் அவ்வளோதான் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. இந்த மந்திரத்தை இரவு 12 மணிக்குள்ளே எந்த நேரத்திலாலும் உச்சரிக்கலாம். உதாரணத்துக்கு காலை நேரங்களில் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு படையெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருப்பீங்களே, அந்த நேரத்தில் கூட இந்த மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட போதும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் பித்ருகணாய வித்மஹே ஜகத்தாரிணி தீமஹி தன்னோ பித்ரோ பிரச்சோதயாத். இது பித்ருக்களுக்கான காயத்ரி மந்திரம். பித்ரு காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். யார் ஒருத்தவங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கோ அவங்க இந்த மந்திரத்தை அமாவாசை தேதிகளை உச்சரிக்கிறது மூலயமா பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீங்கும். மகாலய பட்சத்தில் பித்ரு காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சு வர்றது மூலயமா முன்னோரோட ஆசீர்வாதம் கிடச்சி வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் வெற்றி பெற முடியும். அதுவும் மகாலய அமாவாசை மாதிரியான முக்கியமான நாட்களில் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவங்க கூட பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்துறதுக்கு தொடர்ந்து தடை ஏற்பட்டுட்டே இருக்குது, சுப காரியங்கள் தள்ளி போகுதுன்னு நினைக்கிறவங்க அமாவாசை மாதிரியான முக்கியமான நாட்களில் இந்த பித்ரு காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.